இது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கிருபையினால அவருடைய அனாதை தீர்மானத்தின்படி, அது நமக்கு நம்ம யார் அவரை கேள்வி கேட்கறது. எருசலேமில் ஆரம்பித்த மாதிரி ஆண்டவர் வந்து சவுத் இந்தியா, அதிலும் தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பித்தார். அது நம்ம வந்து அவருடைய சாவரினது. ஸோ இன்றைக்கி போன ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லணும்னா, நேஷ்னல் லெவல் லீடர்ஸ், நேஷ்னல் லெவல் மிஷனரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபவுண்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அது நம்ம தியோடர் வில்லியம்ஸாக இருக்கட்டும், அது சாம் காம்பினேஷனாக இருக்கட்டும், ஒரு பேட்ரி கண்ணனாக இருக்கட்டும், அது ஒரு எம்எல்ஜி பிசிங்காக இருக்கட்டும், அல்லது ஒரு மவுன் சிலாசரஸாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ பேர் எல்லாம் அப்படிதான் கர்த்தர். அது வந்து அதை வச்சு நம்மளை அறியாமல் நம்ம இந்த ரீஜனலிஸ்டுக்குள்ளே போயிடுறோம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்போ அந்த கிராஸ் பண்ணிடுறோம், குயிக்காக கிராஸ் பண்ணிடுறோம். அந்த அந்த பவுண்டரிஸை நம்ம கிராஸ் பண்ணாமல் கூட்டத்துக்கு வெளியே போனால் கூட நம்ம மைண்டுக்குள்ளே அந்த அந்த சர்க்கிளுக்குள்ளே நம்ம பேசும்போது நம்மூர் பையங்கிறது. அது திருநெல்வேலிக்காரங்க என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் நம்மூர் பையன்போம். நாகர்கோவில்காரங்க ஊரில் போம், அவங்க ஊர் ஒன்று தான் ஊருங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை அறியாமல் இது வந்து நம்முடைய பிளட்ல இருந்து இந்த வகை ஜாதி பிசாசை போகணும். இது வந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். இது போகாத வரைக்கும் நான் நினைக்கிறேன் இன்னும் நம்ம வந்து இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது.